லேர்னிங் கர்வ் தியரி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது ரெண்டும் நான் சொல்லும் போது மேக்ஸ் யூ ஃபாலோ மீ. நீங்கள் எதுனா புதுசாக கற்றுக்கும் போது அது ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அது ஈஸியாகிடும். அது ஏன்னு ஜோதிச்சிருக்கீங்களா? சரி, நம்ம லைஃப்பில் எந்த ஸ்கில்லாக இருந்தாலும் ட்ரைவிங், கோடிங், லேர்னிங் அ நியூ லாங்குவேஜ் இப்படி எல்லா விஷயத்துலையும் காமனான ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதுதான் இந்த லேர்னிங் கர்வ். நாம் எதுனா புதுசாக கற்றுக்கும் போது நிறைய மிஸ்டேக்ஸ் விடுவோம், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அது ஏன்னா அது நம்ம பிரெயினுக்கு டோட்டலாகவே ஒரு புது விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பைக் ஓட்டுறப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, உங்களால் பேலன்ஸ் கூட பண்ணியிருக்க முடியாது. இதுதான் ஸ்டீப் லேர்னிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, நீங்கள் அதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்கள் பிரெயின் அதை அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கும். மிஸ்டேக்ஸ் குறையும், கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும். இதை நாம அக்சலரேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் லாஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா, நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதில் எக்ஸ்பர்ட் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் பைக் ட்ரை பண்ணும்போது அது ட்ரை பண்ணுற மாதிரியே ஃபீல் இருக்காது. ஏன்னா அது பிரெயின் ஆட்டோமேட் பண்ணிடும். இதை தான் பிளட்டோ ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு கிராஃப் மாதிரி இருக்கும். ஸ்டார்ட்டில் ஸ்லோ ப்ரோக்ரஸ், மிடில் ஃபாஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அப்புறம் எண்டில் ஸ்டேபிள் மேஸ்ட்ரி. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கே நிறைய பேர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கிவ் அப் பண்ணிடுவாங்க, தங்களால் முடியலை அப்படின்னு சொல்லி. பட் உண்மை என்னன்னா, இது நார்மல் தான். எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் எடுத்தீங்கனாலும் அவங்களுக்கும் இந்த ஸ்டேஜ் இருந்திருக்கும். அவங்களுமே அதை கடந்து தான் வந்திருப்பாங்க. இங்கே ரியல் சீக்ரெட் என்னன்னா கன்சிஸ்டன்சி. அதிகம் எல்லாம் வேணாம், டெய்லியுமே 1% இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலே மேசிவான க்ரோத் இருக்கும். நீங்கள் ஸ்லோவாக இருக்கீங்கன்னு சொன்னால் டோன்ட் வரி, அது ஃபெயிலியர் இல்லை, சக்ஸஸோட ஏர்லி ஸ்டேஜ். ட்ரஸ்ட் இஸ் லேர்னிங் கர்வ் and you will be unstoppable. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி நிறைய ப்ரொடக்டிவிட்டிஸ் உங்கள் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இந்த மறைக்கிற விஷயம் நிறைய நம்ம பேஜில் இருக்குது. டைம் இருந்தால் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் see you.